இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ அப்பம் அப்பம் தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தாமே இன்றைய நாளிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த பூமியில் நாம் இருக்கிற கடைசி நிமிடம் பரியந்தம் அவர் தாமே தம்முடைய சட்டையின் மறைவிலே தம்முடைய காயங்களுக்குள்ளே நம்மை மறைத்து நம்மிலே அவர் மகிமைப்படுவாராக. இன்றைக்கு நாம் யூதா எழுதின அந்த நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய வேத வாசிப்பு அதுதான். அதிலே 3வது வசனம், யூதா 3வது வசனம். பிரியமானவர்களே, பொதுவான இரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் சொல்கிறார்? தேவனுடைய கிருபையை பிரட்டி போடுறாங்க, காம விகாரத்துக்கு ஏதுவாக அதை பிரட்டி போடுறாங்க, பக்க வழியாக நுழைஞ்சிட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார். அப்படின்னா இந்த எழுதப்பட்ட காலகட்டம் எப்படின்னா, சபையில் பாவங்கள் பிரவேசிக்கத்தக்கதான உபதேசங்கள், அதாவது பரிசுத்த வாழ்க்கை விட்டு வழி விலக பண்ணுகிற உபதேசங்கள் நிறைந்த அந்த காலகட்டத்தில் இந்த காரியத்தை உணர்த்துகிறார். என்ன காரியம் அப்படின்னா, அதில் அவர் திடமாக சொல்கிறார் பாருங்க, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராடன்னு சொல்கிறார். போராடணும் மட்டும் சொல்லலை, தைரியமாக போராடுன்னு சொல்கிறார். பாவத்திற்கு விரோதமாக நீங்கள் இன்னும் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு போராடலன்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இங்கே யூதா சொல்லும் பொழுது அவர் சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, விசுவாசத்திற்கு நீங்கள் தைரியமாக போராடணும். இந்த விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோம் கர்த்தர். இந்த விசுவாசம் கர்த்தரிடத்தில்தாங்க வருது. அவர் தான் நமக்கு அதை கொடுக்கணும். இப்போது பவுல் சொல்லும்போது சொல்வார், நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்வார். திமோத்தேயுக்கு ஆலோசனையாக சொல்கிறாரு, இப்படியெல்லாம் பண ஆசையில் இச்சைகளில் போனால் விசுவாசத்தை விட்டு வழி விலக வேண்டி வரும், வழுகி போக வேண்டிய நிலை வந்துடும், அப்படியெல்லாம் ஆலோசனையாக சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த விசுவாசத்தை குறித்து நாம் நிறைய காரியங்கள் பேசலாம். ஆனால் இப்போ நான் என்ன நினைக்கிறேன், நாங்கள் இந்த வேதம் இப்படி சொல்லுது, விசுவாசத்தை குறித்து இப்படி சொல்லுது அப்படி சொல்லுதுங்கிறத நம்ம நிறைய பேசலாம், ஆலோசிக்கலாம். அது நல்லதும் கூட. ஆனால் இன்றைக்கு நான் ஒன்று சொல்லி முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன். அது நல்லதாகவும் இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னன்னாங்க, இந்த பூமியில் நாம் வாசம் பண்ணுவதற்கு ஒரு சுவாசம் தேவை இல்லையா? வாசம் பண்ணணும்னா, அந்த பூமியில் நாம் வாழணும்னா ஒரு சுவாசம் நமக்கு தேவை. இந்த சுவாசத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த சுவாசமுள்ள ஜீவிதத்தில் கிறிஸ்துவுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் இந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்து அங்கீகரிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும்னா, சாட்சியுள்ள ஜீவிதம் ஜீவிக்கணும்னா, மன ரம்மியமாக இருக்கணும்னா விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும். வாசம் பண்ண வேண்டுமானால் சுவாசம் வேண்டும். சுவாசம் இருக்கிற இந்த நாட்களில் கர்த்தருக்குரிய பாத்திரமாய் வாழ வேண்டுமானால், கர்த்தருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வது மாத்திரமல்ல, நித்தியத்தையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் வேணும். தமிழில் இந்த எழுத்து மிக அருமையாக சொல்லப்பட்டிருப்பதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இப்போது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்படிப்பட்ட காரியத்திற்காக நாம் பேசுவதை காட்டிலும் அனுதினம் இன்றைய நாளுக்குரிய விசுவாசத்தை எனக்கு தாங்க, விசுவாசத்தில் நாம் பெருகணும், நாம் வர்த்திக்க பண்ணணும், எனக்கு அந்த கிருபை தாங்கன்னு ஜெபிச்சிடலாம். அதுதான் நல்ல காரியம். இது இல்லாமல் நம்ம விசுவாசத்தை குறித்து நாம்
வியாக்கியானம் பண்ணி கொண்டு இருப்பது நல்லதல்ல. அதனால் முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, விசுவாசத்தை தோக்குறோம் முடிக்கிறோருமாய அவரை நோக்கி பார்த்து நம்ம என்ன சொல்லலாம்னா, இன்றைய நாளுக்குரிய விசுவாசத்தை எனக்கு தாங்க, நீங்கள் கொடுத்த விசுவாசத்திற்காக சோதரம், விசுவாசத்தில் நான் பெருக்கம் உள்ளவனாய் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு அன்னைக்கு சீஷர்கள் ஜெபித்தது போல, இயேசு கிறிஸ்து அண்டையில் கேட்டதை போல நாமும் கேட்டு அனுதினம் வாழ்வது நல்லது. எனவே ஒவ்வொரு நாளும் தயவு செய்து கர்த்தரை நோக்கி பார்த்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கலாம். சரியா? நானும் ஜெபிக்கிறேன், அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், நீங்களும் ஜெபிங்கன்னு உங்களுக்கு பட்சமாக ஒரு ஆலோசனை சொல்லி இதை நான் முடிக்கிறேன். ஜெபிப்பீங்களா? தினந்தோறும் ஜெபிங்க. விசுவாசம் இல்லைன்னா சுவாசம் இல்லாத மனுஷனை போல, சுவாசம் இல்லைன்னா அவன் மரித்து போனவன், இங்கே பூமியில் வாசம் பண்ண முடியாது. எனவே தினந்தோறும் ஜெபிக்கலாம். அன்றன்ற நாளுக்குரிய விசுவாசத்துக்காக ஜெபிக்கலாம். பலப்படுவோம், ஸ்திரப்படுவோம். விசுவாசத்தினால யாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வோம். ஜெயம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்குரியவர். விசுவாசம் என்பது தேவன் நமக்கு இந்த பூமியில் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களானாலும் சரி, நித்தியத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற வீட்டை சுதந்திரிக்கிற விஷயமானாலும் சரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து இருப்பது, சார்ந்து வாழ்வது. அதாவது இம்மைக்கு ஏதுவான காரியமானாலும் சரி, மறுமைக்கு ஏதுவான காரியமானாலும் சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து இருப்பது, சார்ந்து வாழ்வது. இதுதான் விசுவாச வாழ்க்கை. இதுதான் தேவன் அங்கீகரிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை. இதற்கு விரோதமாய் ஒன்றும் நிற்பதில்லை, இல்லவே இல்லை.